ஏன்னு ஹிரண்யகசிபு பிள்ளைய மடியில உட்காந்து வச்சிருந்து ஆசையா கேட்டான். அவன் பதில் சொன்னான், சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது பும்சாத்பிதா விஷ்ணோ பக்தி சேன்னவலட்சணா. 9 விதமா விஷ்ணுவனிடத்துல எப்படி பக்தி பண்ணலான்னு கத்துட்டேன்னா. ஹிரண்யகசிபு குருவத்திலையும் பார்த்தா அவர் நிலைமை என்னவா இருக்கும்? இவர் தானே கத்துக் கொடுத்துருக்கணும். இவர் தான் 9 வித பக்தியை கத்துக் கொடுத்துருக்க. அவர் நடுங்கிறார், அரசே என்ன எதுக்கு பாக்குறேன், நான் இதெல்லாம் சொல்லியே கொடுக்குறேன் இந்த பிள்ளைக்கு, இவன் எங்கேருந்து தெரிஞ்சுட்டுக்கான்னு தெரியல. அப்ப ஹிரண்யகசிபு பிள்ளையை கெட்டியா பிடிச்சிருந்து, எங்கேருந்து கத்து கொண்டு வந்தாய், யார் உனக்கு விரோதி, யார் நண்பர், ஏதாவது ஒழுங்கா கத்துனியானால் நான் நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னா. ஏன் என்று தந்தை கேட்கிறார். தேவர்கள் எல்லாம் விரோதிகள், அசுரர்கள்லாம் நண்பர்கள் அவன் சொல்லித்தரா. எனக்கு இந்த நண்பன் விரோதின்னு 2 சொல்லுக்கு அர்த்தமே தெரியல. யாரை பார்த்தாலும் பகவத் சிருஷ்டியில நண்பனாத்தான் படுறார்கள். சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாபுதா சாஸ்தாவிட்டு அசேஷஸ்ய ஜெகதோயோ பிரதிஷ்டிதா. எல்லா இடத்துலயும் ஒருத்தர் தான் இருக்கார். இதுல யார் விரோதி யார் நண்பன், என் கண்ணத்து பாகுபாடெல்லாம் படவே இல்லை அப்படின்னு திருப்பி சொல்றான். இந்த பிள்ளைக்கு யார் இதெல்லாம் கத்துக் கொடுப்பார்கள்? அது என்ன நீ அப்படி சொல்லிட்டே, உன்னுடைய உள்ளத்தில் யாரோ ஒருத்தர் அமர்ந்து கொண்டு இதெல்லாத்தையும் இப்படி பேசுன்னு தூண்டுறதா தெரியுது. என்னை எதிர்ப்பாயின்னு யாரோ உன்னை தூண்டுறா, யார் தூண்டினதுன்னு அப்பா கேட்கிறார். அந்த பிள்ளை சிரிச்சுட்டே சொல்றார், இந்த கேள்வி கேட்க சொல்லி உன்னை யார் தூண்டினானோ அவன் தான் அவன் பெயரை சொல்ல சொல்லி என்னையும் தூண்டினான். உனக்கு ஒரு சாஸ்தா எனக்கு ஒரு சாஸ்திராவா? எல்லாம் தொய்யஸ்தி மையஸ்திச்ச. அவன் எங்க இருக்கிறான்னு கேட்கிறாய், எங்கில்லைன்னு திருப்பி கேட்பேன். எப்போது இருக்கிறான்னு கேட்கிறாய், எப்போதில்லைன்னு திருப்பி கேட்பேன். யாரில் இருக்கிறான்னு கேட்டால் யாரிடத்தில் இருப்பேன் இல்லைன்னு சொல்லுவேன். தொய்யஸ்தி மையஸ்திச்ச உர்வியாமஸ்தி உலகேஷாஸ்தி மையஸ்தி தொய்யஸ்தி. உங்ககிட்ட இருக்கார், எங்கிட்ட இருக்கார், ஆகாசத்துல இருக்கார், பூமியில இருக்கார், உள்ள இருக்கார், வெளியில இருக்கார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். எங்கு முழன் கண்ணம், இன்ன இடம்ன்றதெல்லாம் இல்ல, எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு திரும்ப திரும்ப பிள்ளை சொன்னா. அவனுக்கு கோவம் வந்தது. இவங்கிட்ட இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல, கொன்னுட வேண்டியதான் ஆணை விட்டான். அப்படி கொல்றதுக்காக பல முயற்சிகள் எடுக்க செய்தான். மலையில இருந்து உருட்ட போக இப்ப முன்னாடி கதை பார்த்தோம். அதுதான் வராக நரசிம்ம பெருமானுடைய கதை. பாம்புகளை விட்டு கடிக்க வச்சான், யானை காலில் விட்டு இடற சொன்னா, பெரிய நெருப்பு குழி, நெருப்பு காலவாய், அந்த காலவாய்க்குள்ள போட்டு அழுத்தினா. எதுக்கு போனாலும் இந்த பிள்ளைக்கு என்ன தோன்றது, விஷத்தை கொண்டு கொடுத்தால் கருகருன்னு இருக்கு, கண்ணனுடைய கருப்பு வர்ணமாட்டம் இருக்கு என்றான். பாம்பை கொண்டு கடினார், இதுலதான் இங்க பெருமாள் படுத்திருந்தார் அப்படின்னு அதை பார்த்து சிரிக்கிறான். நெருப்புக்குள்ள இருந்த அரியம் செந்தியை தழுவி அச்சுதன் என்று மெய் வேவாள் மண்ணையிலிருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னு அரியும் செந்தியை தழுவி அந்த நெருப்பு அப்படியே கட்டிண்டு எங்க பெருமாளுடைய ஜோதி உருவமா பளபளான் இருக்கியே அப்படின்னு அதையே கட்டிக்கிறான். என்ன பண்ணாலும் அதோட யானை இடறினா, இந்த மாதிரி ஒரு யானை கூட்ட குரலுக்கு தான் அவர் அன்னைக்கே வந்தார் அப்படின்னு யானையை பார்த்து சொல்லிக்கிறான். இந்த பிள்ளைக்கு ஒண்ணுக்குமே பண்ண முடியல, யாரையும் இவனை அழிக்கவே முடியாது போல் இருக்குன்னு ஹிரண்யகசிபு புரிஞ்சுருக்கணும். அது பகவத் அனுகிரகத்தால இவனுக்கு இந்த சக்தின்னு தெரிஞ்சுக்காமல் அந்த முட்டாள் அகங்காரத்தோட என்ன புரிஞ்சுதான், ஹிரண்யகசிபனுடைய பிள்ளையோ இல்லையா நீ, என்ன பார்த்தா தேவர்களுக்கு பயம் இல்லையா, அதனாலதான் உன்னையும் தொடலையான்னு ஆரம்பிச்சான். அதையும் தன்கிட்ட எல்லாருக்குமே கொஞ்சம் தம் முதுகலை தட்டிட்டே இருக்கணும். உலகத்துல எது என்ன நடந்தாலும் என்னாலதான் ஆச்சு, இவரால ஒண்ணும் இருக்காது, இவர் கண்ண முண்டா உலகமா அஸ்தமிச்சு போயிடும். ஆனா ஏதோ இவருக்கு ஒரு நினைப்பு, நம்மளாலதான் லோகமே நடந்துட்டு இருக்கு. அதை போல இந்த ஹிரண்யகசிபுவுக்கு நினைப்பு, குழந்தைய ரொம்ப கடிந்து பார்த்தாலும் ஒண்ணும் அவனுக்கு ஆகல. சரி, இன்னும் கடைசி வாய்ப்பு தரேன், ஓ திரும்ப பாடசாலையில படி. இந்த தடவை அவன் தனியா இல்ல, கூட 10 பசங்களையும் வச்சு எல்லாம் தப்பு தப்பா சொல்லாத பாத்துங்கோ, நீங்க தான் கூட இருந்து எனக்கு சிக்ஷித்து நல்லது சொல்லணும். திரும்ப வர ஆரம்பிச்சார். ஹிரண்யாய நமஹா. இப்போதைக்கு முதல்ல இந்த பிள்ளை மட்டும் சொல்லிட்டான். இப்ப 2ஆம் தரம் வந்த உடனே 10 பேரையும் சேர்த்து சொல்ல வச்சுட்டான். நாராயணாய நமஹா. அந்த பிள்ளைகளுக்கு முதல்ல ஒண்ணும் தெரியல. பெருமான் நீ சொல்ற, நம்ம எல்லாம் ஹிரண்யகசிபுவுக்கு பிறந்தவர்கள், இவனுக்கு தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும், நீ நாளைக்கு தப்பிச்சுன்னு போயிடுவே, அவன் பிள்ளை, நாங்கெல்லாம் சிக்கிட்டானா, ஒண்ணும் கவலைப்படாது, எல்லாரும் ஒத்தனுக்கு தான் பிள்ளைன்னு ஆரம்பிச்சான். யாருக்கும் பிள்ளை இல்ல, ஒரே பகவானுக்கு தான் நானும் பிள்ளை, அவனுக்கு தான் நீயும் பிள்ளை.